என்னாச்சு? எனக்கு நெஞ்சு மாதிரி ஆயிடுச்சு. ஏன் கத்துன்னு எப்படி பேய் மாதிரி? பேய் மாதிரியா? அஸ்மா ஒரு உருவத்தை பார்த்தா அஸ்மா உருவத்தை பார்த்தீங்கன்னா நிக்கிற இந்த வண்டி எத்தனை ஆயப்பா இங்க பாரு, இங்க எல்லாம் எப்படி இருக்கு, ஆலமரமா இருக்கு. ஒரு மாதிரி ரொம்ப ஷுவரிங்கா இருக்குப்பா. நிக்காம போனா சரிடா, கையெல்லாம் உதிர்த்துடா. ஏன் நிப்பாட்டுறா அப்போ? சரி நெஞ்சே வலிக்குது, அப்புறம் நின்றுடுச்சு. நான் வந்துனே இருந்தேன்டா, வந்துட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த இதை பூச்சி சல்லுன்னு கீழே ஏதோ ஒன்று இறங்குச்சு. எனக்கு செம்ம பயமாயிடுச்சு. குரங்கா அது மாதிரியான்னு கேட்குறாங்க. போனா தண்ணி குடிச்சா என்ன? பக்கத்து சுருக்காடு மாதிரி இருக்குண்ணா இது பார்க்க. ஃபுல்லாக ஆலமரம்டா. விழுது இல்லை, ஏதோ ஒன்று இப்படி உருவ மாதிரி விழுந்தது. நான் பார்க்குறேன் இப்படி கண்ணாடி கிட்ட இப்படி வந்துச்சு. எனக்கு செம்ம பயமாயிடுச்சு. அப்படியே அதுக்கே கத்துற பூசு பையில எங்கே மூஞ்சி கிட்ட வந்துச்சுடா. நான் என்ன யாரும் இஷ்டம் போல அப்படின்னு நினச்சி நான் அப்படியே யோசிக்கிறேன். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாயிடுச்சு. என்ன எப்படி இருந்துச்சு? என்ன கலர் ட்ரெஸ்? ஒரு மாதிரி வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸு. பொண்ணு மாதிரி இருந்துச்சா இல்ல பொண்ணு பையனும் ரெண்டு சேர்ந்த மாதிரி இருந்துச்சு. பொண்ணு பையன் கேட்டுட்டு அது பேய்லாம் இல்லடா, ஏதோ ஒண்ணுடா ஒரு மாதிரி. அப்புறம் என்னாச்சு? வந்தோடனே நீ கத்துனோடனே எனக்கு என்னாச்சு, மேல ஏதோ தொங்கி நின்ற மாதிரி இந்த மாதிரி பேனர் மாதிரி. பேனர் தான் ஃபர்ஸ்ட் நான் நினைச்சு, நான் இப்படியே இப்படி பாஸ் டேர்னிங்கு நான் அதை ஃபர்ஸ்ட் பேனர் தான் நினைச்சேன். இப்படியே இப்படி திரும்ப நம்பரு இங்கே பாரு, ஏதோ வெள்ளை வெள்ளையா இருக்கு. நான் எங்கடா நிக்கிறேன்? ஸ்பீட்ல எனக்கு வண்டி வந்துச்சுன்னா வண்டி பின்னாடி எந்த வண்டியுமே வர மாட்டுது. வண்டி வருதா பின்னாடி? நான் வந்துனே இருந்தேன். அப்போ ஒரு டேர்னிங்கு மரத்துக்கு மேல இருந்து ஏதோ ஒன்று தெரிஞ்சுது. அது என்ன இதுன்னு சொல்லிட்டு 2 வாட்டி பாஸ் லைட் அடிச்சேன். அப்புறமா டக்குன்னு பார்த்தா புஷ்குன்னு கிட்ட வந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல. அதனால தான் நான் டக்குன்னு கத்திட்டேன். அஸ்மா நீலாம் ஓட்டியிருந்தேன்னா நிஜமா வந்து இந்த பக்கம் எங்கேயாவது எடுத்துன்னு போய் விட்டுட்ருப்பா அஸ்மா. ஏதோ நான் நல்ல டிரைவர்ன்றதுனால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டேன். இப்போ இதில் உனக்கு இது தேவை. குட்டி காற்று அண்ணா ஏறி போவாதண்ணா, பொறுமையாக போனாண்ணா. ஸ்பீடாக போகிறானே. போ ஒத்திட்டே போ. கொஞ்சம் கேப் தெரியுற அளவுக்கு போ. உங்களெலாம் பயமாவே இல்லையாடா? நான் பார்க்கறதுனால எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் நீ கத்துன இதில் இப்போ நெஞ்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நெஞ்சு என்ன மாதிரி ஆச்சு? நின்ன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ செம்ம பயந்துட்டேன். எனக்கு சமது. இப்போ அங்கே எப்படி இருக்காங்க, இங்கெல்லாம் ஆள் இருக்காங்க. அங்கே ஏன்டா போவோம்? அங்கே ஃபுல்லாக ஆலமரம் விழுதா இருந்துச்சு. ஏன் இந்த மாதிரி இருந்தது? சரி சரி, அந்த வண்டி பின்னாடியே போங்களேன். பயமாக நீ வீட்டுக்கு ஒன்றும் டக்குன்னு போயிட்டு விஷயக்கு நீ வேணா இறங்கி கொஞ்சம் பாடுறா. என்னன்னு ஏதோ வண்டி மேல ஏதோ இருக்கா பாடுறா. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி வெயிட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுடா. நீ இறங்கி பாருடா. சரி நான் இல்ல வேண்டாம். இப்போ ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படியே உள்ள வந்துடும்ல. நம்ம நம்ம வண்டிக்குள்ளே போங்க ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டா. ப்ளீஸ் அண்ணா, இது மட்டும் தான். நோ அசிங்கமா இது மட்டும் தான் இருக்காதடா. வெயிட் மேக் பண்ணனா. வெயிட் மேக் பண்ணாதடா. நாய் இப்போ நீ நாயனா பார்த்து பயந்துட்டு பேய் சொல்றீங்களோ? அது எப்பரா ஃபீல்? இதே மாதிரி தான்டா இருந்துச்சு. இப்போ வண்டி ஊத்தி வண்டி இதே மாதிரி தான் இருந்தது அஸ்மா. இதே மாதிரி தான் இருந்துச்சு. நான் கூட பாஸ் லைட் அடிச்சேனா. மணி வேற அடிக்குது. என்னடா அது மணி? அதான்டா நம்ம அங்க 12:45 வந்திருக்கோம்டா. 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும் பேய் டைம் எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா விஷயக்கே? இப்போ வண்டி எல்லாம் வண்டி கூட புடிச்சிட்டு போ சொல்ல. மறுபடியும் ஆரம்பம் தானே ஸ்லோ பண்ணிட்டே போயிட்டு இருக்க 2 மணிக்கு. போ அப்படியே போ. அதனால அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. நான் பண்ணது எவ்வளோ ஸ்லோவாக ஓட்டுது. நடுவில் கொஞ்ச நேரம் இங்கே சாப்பிட்டு விட்டு போகலாமா? ஆமா, ஏன் பேவன் கூட உட்காந்து சாப்பிடணுமா? என்னடா இது ரோடு? இந்த பக்கம் பாரா அஸ்மா, ஒரு நிமிஷம் பாரா எப்படி இருக்கு. இப்போ எதுக்கு பாங்க நேரம் ரோட்டை பார்த்து வச்சுனா போறோம். சரியா? இப்போ பயமா இருக்கணும், மறுபடியும் பயந்துட்டே இருக்க தேவையில்லை. நீங்க நல்லா தூங்கிட்டு வரீங்கடா. நான் முழிச்சுன்னு கண்ணு முழிச்சு நான் ஓட்டு வரேன்ல. என்னெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? ஃபுல்லா இருட்டா இருக்கு. முன்னாடி இருட்டா இருக்கு, இந்த சைடு இருட்டா இருக்கு, பின்னாடி இருட்டா இருக்கு. அப்ப என்ன பண்றது? ஜாலியா? சரியா? சரி. அப்ப நீ என்ன பின்னாடி வண்டி தள்ளியா?
நீ தள்ளு. அப்ப கம்மன் ஏதாவது பேசிட்டே வா தூங்காரு. அப்புறம் பயமா இருக்கு சொல்றாங்க. இவங்க கூட சொல்லுவோமா அங்க பேய் இருக்குன்னு. சொல்லாமா பேசாம? லூசா நீ? கஸ்மா ரைட்டா பா கஸ்மா. கண்ணிலே கூசுது. ஏய் அவன் பேயை பார்த்துட்டு ஓட்டுறானுங்க வண்டியே கண்ணிலே கூசுதா? வெளுத்துருவான் உன்னை. ஆமாத்த ஆஃப் பண்ணிருக்கா. ஏய் லைட்டு போடுறா. அப்புறம் உன் பக்கத்துல ஏதாவது உட்காந்துச்சுன்னா உனக்கு தெரியாது பரவாயில்லையா? பக்கத்துல நண்பா பேய் மாதிரி இருக்காது. நான் பின்னாடி பார்த்தா இருட்டாகும் சொல்லி இந்த கண்ணாடி இருக்குல்ல இதே நான் மேல தூக்கி வச்சிருக்கேன். அப்ப எப்படி பின்னாடி எல்லாம் பார்த்து ஓட்ட முடியும்? பின்னாடி எல்லாம் பார்க்க போறது நான் பொறுமையா ஓட்டு போறேன். அவங்க ஏறவங்க ஏறி போயிட்டோம். ஆலமரமா இருக்கா ஒரே. அதான்டா எனக்கே பயமா இருந்தது. அப்போ சிட்டிக்குள்ள வருவோம். இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? சென்னைக்கு இன்னும் 150 கிலோமீட்டர் இருக்கு. ரோடுனா ஒரு மாதிரி இருக்கதான்டா செய்யும். சரி எல்லாம் யாரும் தூங்காதீங்க. தூங்காம இருக்கிறதுக்கு ஏதாவது கதை இல்லைன்னா பாட்டு பாடுங்கடா. வெளுத்தப்படுவோம். எங்க போய் நின்றீங்க? ஊர்லனா சிவகாசில இருந்து ஜஸ்ட் 11 கிலோமீட்டர் தான். இந்த இடத்துல வண்டியில போனா இருக்கும். இந்த இடத்துலயா? அப்புறம் இவங்கெல்லாம் பைக்ல போய் இவங்கெல்லாம் டக்குன்னு இவங்களுக்குலாம் வந்து அந்த மாதிரி மேல வந்து பக்கத்துல உட்காந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? சொல்ல அதுதான் எனக்கு நினைச்சு. அப்படியா? சொல்லு உன் கதையை சொல்லு. அந்த ஆட்டோல லைட் மின்னிட்டே இருக்கு. அதான்டா. அல்ல என்ன லைட் அது மின்னிட்டே இருக்கு? இங்கேயும் எந்த லைட்டும் கிடையாது. அது ஏன் மின்னுது? நம்ம லைட்டே இல்ல அது. பின்னாடி இந்த வண்டியோட லைட் அங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது போல. சரியான பயந்தாங்கோலியா இருக்குடா இது. நான் என்ன பயப்படாம உங்க கூட உட்காந்து வரல. இப்போ பேசுறது தப்புதான். கதை சொல்லுடா பைத்தியம். நீ பேச விட்டுறியா கதைய? சரி சொல்லு. 11 கிலோமீட்டரா போயிட்டு இருந்த வண்டியில ஃபுல்லா இப்படிதான் மரமா இருக்கும். இதுமே இருட்டு. இந்த லைட் கூட இருக்காது. தெரு லைட் கூட இருக்காது. ஏன்னா ஃபுல்லா காடா சைடு. போயிட்டு இருக்கும்போது தொட்டு போறாங்க. அத நான் பின்னாடி உட்காந்துருக்கேன். உன்னை தொட்டு போறாங்களா? இப்படிதானா? அப்புறம் நான் லூஸ் உட்காந்து போய் பார்த்துட்டு இருக்கேன். சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு சட்டையை ஊத்து பார்த்தா அது 3 விரல் இப்படி கீழிக்க முதுகுல. அப்போ தெரிய ஒரு சரி அப்படியே இப்போ விஷயக்கே என் சட்டையில தான் அந்த மாதிரி தெரிதா படுறான். வீட்டுக்கு போய் தான் பார்க்கணும். சரி வீட்டுல போய் செக் பண்ணி பாப்போமா? நீ என்ன இப்ப பேய் பத்தியே பேசிட்டே இருக்க? அவனே ஏற்கனவே பயமா இருந்தா நீ கோயில போய் உட்காந்துறான். ஏய் சாமி கும்பிட்டு எல்லாம் பட்டை போட்டு போயிடலாமா? போட்டு காலையில போலாம் பொறுமையா. சாமி தானே இப்படி கும்பிட்டாலே சாமி நம்ம பக்கம் வந்துடும். செருப்பு வண்டி ஓட்டுறேன். செருப்பா இல்ல கழட்டி இப்படிக்கா வச்சிருக்கேன். ஏன்டா? நாங்களாம் செருப்பு போட்டுருக்கோம்னா செருப்போட பேய் வந்து இது பண்ணாதுண்ணா. நீ செருப்பு டக்குன்னு எடுத்து செருப்பு போட்டு ஓட்ட வருமா? செருப்பு போட்டு ஓட்ட வருமா வண்டி? அது எப்படி ஓட்டுறது? சரி செருப்பு ஓடு. அதெல்லாம் ஓடி பாத்துலாம். செருப்பு ஊத்துது அப்புறம் மாத்திக்கோல. உனக்கு ஓட்டவே வராது செருப்பு ஓட்டுனா. இவ பாத்தியா? தூக்கிட்டு போற பேய் அடுத்து. இப்போ நம்ம 4 பேரும் போக வேண்டியதான். செருப்பு போட்டு ஓட்டுனா ஓட்டவே வராது. செருப்பு ஊத்துது ஓட்டு. என்ன பேய் மாதிரி பண்ணுவேன்? சும்மா உங்களை பயமுத்தி பார்த்தேன். பைத்தியம். செருப்பு ஓட்டு பண்ணா விளையாடிருக்காங்க. செருப்பு போட்டு ஓடனா. செருப்பு போட்டு ஓடாதனா. செருப்பு அவுத்து ஓடனா. செருப்பு என் கால்ல டச் பண்ற மாதிரி வச்சுக்கிறாரு பேசாம. எல்லாம் போய் மாத்திக்கோ. பிரேக் அடிக்க முடியாது. பிரேக் மாத்திக்கோ. ஏய் செருப்பு மண்டையில வச்சுக்கோ. நான் கையில வச்சுக்கோ. மண்டையில வச்சுக்கோ. இங்க வச்சுக்கோ. மண்டையில வைக்கவா? நான் ஷூ போட்டுருக்கேன். நான் செருப்பு போட்டுருக்கேன்ல. சரியானதுங்கடா இது. அப்புறம் இன்னும் எவ்வளவு நாள் பாரு. இந்த ஆலமரத்துக்குள்ளே போயிட்டு இருக்கோம். டேய் அது வந்து இருந்தா நான் என்ன பண்றது? ஒருவேளை பேய்கிட்ட மாட்டிக்கிட்டோமா? ஒரே இடமே மறுபடியும் ரிப்பீட் ஆகுதோ? ஏய் ஒரு நிமிஷம் விஷயம் நான் வண்டி நிப்பாட்டுறேன். 2 பேரும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இறங்கி பாருங்கடா. நீயும் இல்ல நீயும் ஹரிஷ்மா ரொம்ப தைரியமான ஆளு. வசந்த் இங்க பாரு இங்க கார்லாம் இருக்கு. உன்னால முடிஞ்சா ஏதாவது ஒரு காரை போய் தொட்டு வா பார்க்கலாம். நீ சொன்னியே அண்ணா எனக்கு பயமே இல்லைண்ணா. தொட்டு வரேன். தொட்டு வந்தேன் பிரியாணி. ஓகே கமான்.
நீ தொட்டா நாங்க இருந்தாலும் அவன் சொன்ன நிப்பாட்டு போனா வண்டி நோ தேவையில்ல வேலையை பார்க்காத நோ அந்த கார் கீழே வெள்ளையா அனுபவம் இருந்துச்சு. சத்தியமா தேவையில்ல வேலையை பார்க்காத நோ அந்த கார் கீழே வெள்ளையா நின்றுச்சு பார்த்தேன். அல்லாடு பூனை சரி பயந்துட்டியா? சரி வண்டி எடுத்து இப்போ 2 வண்டி முன்னாடி போச்சுல எங்க அது? அதான் நம்ம மட்டும் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஏய் யாராம இங்க பாரு வெளியே போகுது பாருண்ணா. எங்கடா அங்க பாருண்ணா இந்த பைத்தியம் வண்டியில ஒருத்தர் போறாரு 2 பேர் அட போடுறீங்களா? கிராஸ் பண்றாரு அவரு லூசு பையில வரதேன். சும்மா பயமுறுத்துறீங்க. போய் வண்டி ஓட்டோம் நம்ம வேற ஏதாவது பேசிட்டு வரலாம். நீ ஏதாவது என்ன ஏதோ பாரு என் மைண்டை டைவர்ட் பண்ற மாதிரி ஏதாவது பேசுங்கடா. அஸ்மா நீ சொல்லு அஸ்மா. அவன் லூசு பேய் கதையே சொல்லி அந்த அரபியல் கார்டனை பார்த்து திரும்பி நான் இங்க வருது காட்டு. வேணா அவன் சொன்னான் அதை பத்தி பேசாதுன்னு. நான் பயப்படுவேன்ல அதை பத்தி பேசினா. நம்ம வேற ஏதாவது பேசிட்டு போலாம். சரி ஓகே. அதே மாதிரி இன்னொன்று டேக் டைவிஷன் வந்துங்கன்னே இருக்கு ஃபுல்லா. அதுதான் உனக்கு ஒரு அறிகுறி. என்னத்துக்கு? பேய் வருதுன்னு. புரியல. பேய் வருதுன்னு. அந்த பேய் கூட சமாளிச்சிடலாம் போல, இந்த பேயை சமாளிக்க முடியாது போல. அஸ்மா நீ அஸ்மா நீ இருக்கனால்தான் அஸ்மா தைரியமா இருக்கேன். அவன் கடக்குறான் பைத்தியக்காரன். ஏய் போறான் அவன் என்னடா ஃபர்ஸ்ட் எழுப்புறான் கத்தி பேய பார்த்தோன்னே வண்டியை ஓடிச்சு கத்துறனே போய் உனக்கு பேர் போல விட்டா அதனால விட்டா காரை போய் இறங்கி போய் பேர்ல போ. சரிப்பா நம்ம வேற ஏதாவது பேசிட்டே போலாமா? எப்போ ரீச் ஆகும்? இன்னும் ஒரு 2 hours ஆகும். காலைல ஒரு 3 o'clock போல ரீச் ஆயிடும். இப்பயே தூக்கம் வருது பாண்டா. ஏய் நீங்க தூங்கினா திரும்பி பயப்படுவேன்டா செம்மையா. தூக்கம் வருதுதான் சொன்னேன், தூங்க போட சொன்னா. அப்ப நானும் ஆஃப் பண்ணுவேன். அடிச்சிருவேன். லைட்டை போடு விஸ்வகே. அவன் அப்படியே தூங்குறதுக்கு அப்படியே தூங்க பிளான் பண்றான். சரி எல்லாம் ஆளுக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டை பாடினே போலாம் வாங்க. சூறக்காட்ட போல வராண்டா செருப்ப கழட்டி அடிக்க போறேன்டா. பெண்ணும் கலந்து வரானா. அவன் சொன்னானே பாய் கேர்ள் சேர்ந்த மாதிரின்னு ஒரு உருவத்தை பார்த்தேன்னு கலத்து அதே மாதிரி பார்த்து வருது பாரு. ஏய் அப்போ நம்மள ட்ராப் பண்ணிருக்கோம். என்னது இந்த மாதிரி அப்போ பாடுறா நம்மள ஒரு மாதிரி ட்ராப் பண்ணி ஒரே இடத்துல அப்படியே நிக்க வைக்குது. பாத்தியா பாரு ரொம்ப புல்லுலாம் இருக்குதுடா. 2 பேர் வந்தது 2 பேர் அப்படியே நம்மள அப்படியே மைண்டுக்குள்ள உட்கார வச்சு அதே பாட்டை பாட வச்சு அதே மாதிரி காஞ்சனவா அப்போ ஒரே மாதிரி ஒரே இடத்துல போயினே இருக்கும்ல. டேக் டைவிஷன் ஒரே மாதிரி வந்துனே இருக்கு. ஒரே ஒரு டேக் டைவிஷன் வந்துட்டே இருக்கு ரோட்ல. நம்ம என்ன பண்றது? ஆலமரமும் வந்துனே இருக்கு. பாத்தானே பரசை மாதிரி இதுக்கு நீ பேக்கல வந்து நான் தூங்க போறேன் லைட் ஆஃப் தூங்க. ஆமா பயம் இல்ல அப்ப தூங்க தோணல. சரி நீங்க தூங்குங்க, நான் எங்கேயாவது திரும்ப விட்டுருவேன். என்ன தம்பி என்ன ஏதோ வந்து பாட்டு பாட போறேன் நானும். மன்னவனே அழலாமா கண்ணீரை விடலாமா யார் அடிச்சு நீ அழுத மன்னவா மன்னவா மன்னவா. என்னடா பாட்டு அந்த படத்துல அவங்க அப்பா வெள்ளை கலர் போடவே கத்திட்டு பாடுவாங்க. பேய் பார்த்து மாதிரி இருக்காது சிச்சுவேஷன் சொல்றேன். அதாவது பாட்டு பாட சொன்னா சாமி பாட்டு பாடலாம், சினிமா பாட்டு பாடலாம். சினிமா பாட்டுனா சினிமா பேய், அது ஒரிஜினல் பேய் கிடையாது. போன மாசம் நான் சம்பளம் வாங்கின 3 நிச்சா பொண்ணுக்கு கம்மல்ல வாங்கின 3 கல் வச்ச மூக்குத்தி வாங்கின மீதி பணத்துல ஜாக்கெட்டு வாங்க பக்கத்து வீட்டுல. என்னடா யாருக்கு ஜாக்கெட் வாங்கின? இப்ப அதுதான் மோனிஷா சொன்னேன். யாரு மோனிஷா? பாட்டு அது. இந்த மாதிரி பாட்டுலாம் இல்ல. வாங்கலையா? எனக்கு ஒரு மூக்குத்தி போட்டு மாத்து நீ மோனிஷா பொண்ணுக்கு மூக்குத்தி போறன்னு ஓடிட்டு. ஏய் இது பாட்டு, இது கானா பாட்டு. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? சாமி பாட்டை மாத்தி மோனிஷான்னு பொண்ணுக்கு அது ஒரு சாமி பாட்டு வருமே. தாலிவரம் கேட்டு வந்தேன் மாத்தி மோனிஷா பொண்ணுக்கு மூக்குத்தியா ஜாக்கெட் எல்லாம் பண்ணிட்டு
யாரா இவன்? ரொம்ப சொன்னாலும். இப்போ முழிச்சுட்டா இருக்கியா? ஏய் இது கானா பாட்டு இது. கானா பாட்டு என்ன கூட என் பேர் வச்சிருக்கலாம்ல மாத்தும் போது நீ பாரும்போது. போன மாசம் நான் சம்பளம் வாங்கினேன், விஜயலட்சுமிக்கு கம்மல்லாம் கரெக்டா வருது. இப்படி பாடுறீங்களாமே. ஆ, அது எப்படிடா பாடுறது? இப்போ வந்துச்சே. சரி இரு பாடுறேன் உனக்கு. ஆயிடுச்சா? யாருக்கு தெரியும்? ஏய் சே இந்த புள்ள தூக்கு போட்டு பேய் வந்து நிக்குதோ. இருக்குமோ? இல்ல ஒரு அதான் எங்க கண்ணுக்குள்ள தெரியாது, இப்ப வேணும் உங்க கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சுதுப்பா? இப்ப நாம- நீங்க எல்லாம் தூங்கி இப்ப இருந்தீங்க. நாம முழிச்சிட்டாலும் ஒரு என் கண்ணுக்கு இன்னும் தெரியவே இல்லைல்ல ஒரு வாட்டி கூட. இப்ப நான் பார்த்தே ஒரு பேயே வரவே இல்லை. வரவே இல்லைன்னா என்ன பண்றது இப்போ? ஏய் அது அந்த ஏரியாடா, இங்க கொஞ்சம் வெளிச்சமா இருக்குடா, கடலாம் வருதுடா, எப்படிடா தெரியும் உங்களுக்கு? அங்க எவ்வளவு இருட்டாச்சு சரி, இப்ப தெரியுமா? மறுபடியும் ஒரு ரிஃப்ளெக்ஷன் லைட் கூட கிடையாது. காலு மட்டும் தான் வருது இந்த மாதிரி. சரி அப்பனா நான் அதே மாதிரி ஒரு லொகேஷன் கண்டிப்பா வரும், நான் நிப்பாட்டுறேன், போய் அதான் பண்ணிட்டு வா. கோயில இல்ல நாங்க நீ எப்படி உட்காந்துட்டு இருக்கோமோ அது மாதிரி நாங்களும் உட்காந்துட்டு இருப்போம். வந்துச்சுன்னா சரி நம்புறோம். அப்போ வந்து அது மோனிஷா பார்த்து அது மோனிஷா இல்லைன்னு. இல்லைன்னா அடுத்து சண்டை தான் இருக்கு. யாரு மோனிஷா சொல்லணும். அந்த பொண்ணு அதுதான் அதான் இவங்க கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு திரும்பி ரெண்டு பேருக்கு லவ் பண்ண போறீங்க தெரிஞ்சிச்சு, அதனால தானே. பேயவா? அதான் பேய் தான் லவ் பண்ணுவாரு. ஏன்னா லவ் இருக்காது. இல்ல சொல்ல மாட்டீங்க. இல்ல பேர் அது உண்மை. ஏய் அதெல்லாம் இல்ல லூசு. நான் சொன்னதுக்கு அப்புறம் வந்தா அது என்ன இல்லன்னு அர்த்தமா? வேணா நான் இன்னொரு பாட்டு பாடுறேன் இரு. ஆ. ஏய் இருடா. இப்ப யோசிப்பாங்க இந்த பாட்டுல ஏதாவது பொண்ணு பேர் வருதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு என் பேரை மாத்திரக்காக இப்ப யோசிச்சிருக்கேன் தெரியும். அந்த ஆலமரம் வருது. இப்ப மட்டும் அந்த வரல வச்சுக்கோ அந்த மூணு ஷாப்ல ஒரு சம்மரி வாங்கணும். வீட்டுக்கு கொண்டு போறோம். என்னதான் கதைன்னு கேட்போம். இதுதான் வருது ஆலமரம் வருது. நிப்பாண்டா இப்ப நிப்பாண்டா நம்ம லைட் எல்லாம் ஆஃப் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் பாரு. பாரு நான் எத்தனை ஹெட்லைட்ல ஆஃப் பண்றேன். உங்களுக்கு தெரிய வைக்கணும்ல. அப்போ ஓட்டுமே எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். ஓச்சுங்க நாளைக்கு காலையில வேணா வர சொல்றேன். ஏய் எனக்கு பயமா இருக்குடா அப்படா. நான் வேணா அஸ்மா நான் உனக்கு அழகா ஒரு பாட்டு பாடுறேன் பாரு அஸ்மா. கண்டுபிடிச்சிட்ட இவ்வளவு யோசிச்சிருந்தியா? இப்போ லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி நம்ம பயம் ஊட்டிட்டு பார்த்தா நீ பயந்தல நீ வேற பார்த்து நாளைக்கு பார்த்து சொன்னா அப்படி மாத்திட்டாங்க. வரவே இல்லை. பச்சை பாவாடை கட்டி பக்குவமா பன் ரொட்டில பழம் வித்தாலா பழம் வித்தாலா இல்ல சொல்லிட்டி குத்துறாளா? பச்சை பாறை கட்டிருக்கேன். யார் அது? அதான் மோனிஷா தானே? ஏய் இதோ பச்சை கலர் இங்க இருக்குல்ல. மோனிஷா வெள்ளை கலர் போடுறதா கரெக்டா சொன்னது பத்தியா இல்லையா? அப்ப இது யாரு? அடுத்த ஒண்ணு பச்சை பாவாடை இது வந்து ஆரஞ்சு கலர். அப்படி சொன்னா காவி சொல்லணும். காவி பாவாடை கட்டி அப்படி பாதி இருக்கலாம்ல. சரி விடு. காவி பாவா எனக்கா ஒரு பாட்டு பாட என் பேரை வச்சு. நைட்டு ஃபுல்லா தின்றியே பாம்பு விட்டு சாரியே எங்களை ஃபுல்லா நோவடிக்கிறியே நீ மட்டும் நல்லா தூங்குறியே குசு 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 விதமா குசு விட்டு சாவடிக்கிறியே. அடா எங்க அக்கா பொண்ணு அக்கா பொண்ணுன்னு வந்து அவன பொண்ணு இப்பயே பொண்ணுதான். பொண்ணு 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 பொண்ணு. சீ என்னடா பாத்ரூம் வந்தா? சரி ஒரு இங்கே நீ பாடுறேன். இந்த இடத்துல நிப்பாட்டுறேன். இப்போ என்னடா பாத்ரூம் வந்து உனக்காக நான் எவ்வளோ சீக்கிரம் டக்கு நிப்பாட்டுறேன். போ 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 போ. அந்த வண்டி வர்றதுக்குள்ள போயிட்டு வா. நீ சொன்ன உடனே தான் எனக்கே ஞாபகம் வருது. ஓடிடலாமா? பேய் மாதிரியே வர எனக்கு பயமா இருக்கு. நீ தானே போன. நீங்க போகவே இல்ல. நீ ஏதாவது ஒன்று சொல்லணும்னா நீ நல்லா இருக்க மாட்டோம் அப்படின்ற. அதனால நாங்க வேன் மணிக்கே போனோம். அப்போ ஒழுங்கா என்ன சொல்லிட்டு போனோம்? நல்லா இருப்பேன். போயிட்டு வா. போயிட்டு வரும்போது எடுத்து வரல. நாக்கு பண்ணிட்டியா? அவன் பாரு அப்புறம் அவங்க பாத்ரூம் சொல்லி எங்கேயா போய் ஊந்துட போறான். பாதி மொத்தத்திலே ஓடியார வச்சிடலாம். பாதியில இருக்கியா முக்காவாசியில இருக்கியா? இருடா விட்டு போல்டா ஓரமாடி பாட்டுறா. 2 hours later. ஹரிஷ்மா ஆக்சுவலா நம்ம வந்துட்டு இருக்கும்போது
நான் ஒரு கோஸ்ட்டை பார்த்தேன்னு சொன்னேன் தெரியுமா? ஐயோ மறுபடியும் இந்த கோஸ்ட் டாபிக் வேணாம் போறோம். இல்லை நான் கொஞ்சம் சொல்கிறத கேளு. என்னது கோஸ்ட்டை பார்த்தேன்னு சொன்னேன் தெரியுமா? ஆக்சுவலாக அப்போ நான் கோஸ்ட்டை பார்க்கல, நீங்கள் எல்லாருமே தூங்கி நின்றீங்களா, உங்களை பார்த்தேன். இன்னும் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுமே, நம்ம மட்டும் தனியாக ஓட்டோம்னா போர் அடிக்கும். சரி உங்கள் எல்லாரையும் எழுப்பி ஒரு வைப் பண்ணலாமே நினச்சேன். அதே மாதிரி வைப் பண்ணிட்டு சென்னைக்கு வந்துட்டோம். அச்சோ நான் போய் கோஸ்ட் பார்த்த ரொம்ப பயந்துட்டேல நினச்சேன். இப்போ வைப் இருக்கப்ப